வணக்கம் நண்பர்களே. நாம் அனைவருமே ஒரு செல் உயிரியாகிவிட்டோம். ஒரு செல் உயிரி அப்படின்னதுமே நம்ம அமீபா அப்படின்ட்டு நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். நான் சொல்கிற ஒரு செல் உயிரி என்பது ஒரு செல் உயிரி. அதாவது எல்லாருமே ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுருக்கோம், செல்ஃபோனை வைத்திருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிட்டோங்கிறத சொல்கிறோம். நம்ம செல்ஃபோனில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட எண்களை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். ஆனால் அத்தனை எண்களோடு நான் ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கும்போன்னு பார்த்தோன்னா, சில எண்களோடு வருஷக்கணக்காக கூட பேசாமலே வந்துட்டு, ஆனால் அந்த எண்களும் நம்ம செல்ஃபோனில் இடம் பிடித்திருக்கும். அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக நம்ம நிறைய பேரோட உரையாடுவதற்காக கொண்டு வந்த செல்ஃபோன் அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட சிலரோட மட்டுமே பேசிக்கிட்டோம். சிலரை நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சு சும்மா மட்டும் அந்த நம்பரை சேமித்து வைத்திருக்கோம். இந்த மாதிரியான யதார்த்த சூழலை சொல்லக்கூடிய எனது கவிதை வேரல் புக்ஸ் வெளியீடாக வந்த எனது டோக்கன் நம்பர் 1 என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இதோ உங்களுக்காக அந்த கவிதை. குற்ற உணர்வோடு சொல்வதானால் குப்பைகளை சேகரிப்பது போல செல்பேசி எண்களை சேமிக்கிறேன். ஒவ்வொரு எண்ணையும் வாங்குகையில் அத்தனை மெனக்கடல், அத்தனை ஆர்வம், அத்தனைக்கும் ஆயுள் செல்பேசியில் பதியப்படும் வரையே. முதல் முறை பேசுகையில் அவ்வளவு தயக்கம், அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு படபடப்பு, அத்தனையும் எங்கே போனதோ அடுத்தடுத்து பேச பேச. என்னிடம் இருப்பதில் இரண்டாவது முறையாக கூட பேசாதவையே பெரும்பாலும். எப்போதாவது பேசுவோம் என்றோ பேசுவார்கள் என்றோ தான் அத்தனை சேகரிப்புகளும். ஆண்டுக்கு ஒரு முறையேனும் தீண்டாமை விடுத்து ஒருமுறை தீண்டுங்கள் எண்களை. அதுவரை செல்பேசி மட்டுமல்ல, செல்பேசி எண்களும் மக்காத குப்பை எனவே. உண்மைதானே? இந்த கவிதை பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.